நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசி கூட்டத்திலேயும் உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பகுதியில் நடைபெறுகிற நல்ல ஊழியங்கள், இந்த செய்கிற அருமையான பாஸ்டர் அவர்கள், பாடல் ஆராதனை நடத்தின தேவ மனுஷர், மேடையில் காணப்படுகிற எல்லா கனத்துக்குரிய பரிசுத்தவான்கள், போதகர்கள், தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர் ஜோயல் நேசராஜ் அவர்கள், எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒருமித்து காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் சந்தோஷம். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நல்ல உற்சாகமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நேற்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றுதென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. அவருக்கும் சவுண்ட் ரொம்ப கெட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அடுத்த தடவை 37வது ஆண்டு கன்வென்ஷன் இல்லை, அடுத்த வருஷம் நீங்கள் கன்வென்ஷன் வைக்கும்போது நான் இனி சொல்லுகிற ஒரு காரியத்தை தயவு செஞ்சு நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஒருவேளை நான் மீட்டிங் முடிஞ்சால் சொல்ல மறந்துடுவேன். அதனால அது நான் சொல்கிறது, தலைக்கு மேலே ஒரு கூரை போட்டு வைக்கணும். எனக்கு ஏற்கனவே கூரை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. அது என்ன பயங்கர சரி. நீங்கள் கூட்டம் முடிஞ்சேன்னா வந்து பார்த்துட்டு தான் போகணும். என்ன நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். என் நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும். நாளை காலையில் 10 மணியிலேருந்து பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் சாயங்காலத்தில் நாளைக்கு 3 பைபிள் ஸ்டடி எடுக்கணும். அதாவது நாளைக்கு 4 ப்ரோக்ராம். அப்புறம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஆசாரி பள்ளத்தில் கன்வென்ஷன், செவ்வாய் புதன். யோசித்து பாருங்கள். அப்புறம் வியாழன் வெள்ளி ஆரல்வாய் மொழியில் ஐபிசி சர்ச்சில் கன்வென்ஷன். அப்புறம் சனி ஞாயிறு நிஜம் டிவியில் கூட்டம். இதில் என்ன பிரச்சனைன்னா, சனிக்கிழமை ராத்திரி இயேசு விடுவிக்கிறார்ல மீட்டிங். இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது இந்த ஒரு தொண்டையாகும். இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இந்த ஒரு தொண்டையாகும். எனக்கு இப்போ சத்தம் போட்டு பேசுகிறதுனால தொண்டை பிடிக்காது. எப்போ தொண்டை பிடிக்கும்னு கேட்டால், நான் நேற்றை சொன்னேன் இல்லை, இப்போ எனக்கும் பரலோகத்துக்கு நேரடி தொடர்பு. இடையில கூரை இல்லையா, அதனால் 5 வார்த்தை சொல்லும்போது தொண்டை பிடிக்கும். என்ன அப்படி முறைச்சி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து என்ன பார்த்துட்டு தான் போகணும். என்ன அது என்ன அவ்வளோ பெரிய சிரி? சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு தலைப்பை எடுத்து இதுவரை உள்ள இறங்கல, என்ன பண்ண வெளியே நின்றுட்டு இருக்கோம்.
நீங்கள் 10 நாள் வச்சாலும் 10 நாளும் வெளியே தான் சுற்றிட்டு இருப்போம்னு தோணுது. மாறி காலத்துக்கு முன் வா. ஒன்று சொல்லுங்க, இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. சொல்லுங்க. நான் பார்க்குறேன் எல்லாருமே பாடகர்கள். நண்பர் ஞானதாஸ், உங்கள் பேர் ஞானதாசன், ஜோயல். எனக்கு இப்போ 4 ஜோயல் தெரியுது. ஜோயல் நேசராஜ், அப்புறம் பாடகர் ஜோயல், இங்கே ஒரு ஜோயல் மேக்ஸ்வெல் உண்டு. எல்லாருமே பாடகர்கள். நான் மனசில் என்ன நினச்சேன் தெரியுமா, இந்த சர்ச்சு பாஸ்டர் பாடகர் கிடையாது, அதுவரை நமக்கு ஆறுதல்னு. இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல பார்த்தா அவரும் பாடகர். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுலோட 2 நிருபங்கள் கொஞ்சம் கடினம், வாசிக்கவே மாட்டாங்க ஆட்கள். நீங்கள் இந்த சிப்புள்ள பைபிள் கையில் வச்சிருக்க ஆட்களுக்கு பைபிளை நீங்கள் பாருங்கள், கூட்டம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கே வாங்கி பாருங்கள். பாதி பைபிள் பூட்ட முடியாது. சிப்புள்ள பைபிள் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஏன்னா இந்த 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் அதெல்லாம் வெளியே சாடி கிடக்கும். அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் அடிக்கடி வண்டி ஓட்டி அப்படி பழசாயிருக்கும். ஆனால் இந்த ரோமர் எல்லாம் அப்படி நச்சுன்னு இருக்கும். அந்த பக்கம் வண்டி ஓட்டினதே இல்லை. ரோமருக்கு பவுல் நிருபம் எழுதுறாரு. ரோமருக்கு பவுல் நிருபம் எழுதும்போ நீங்கள் அந்த காலத்தில் அவங்க பாடுபட்டு எழுதுனது நினைச்சாவது பைபிள் வாசிக்கணும். எதை பயன்படுத்தி எழுதுனாங்க தெரியுமா, இறகுகள். ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து எழுதணும்னா ஒரு தடவை இங்கில முக்கணும், அப்புறம் எழுதணும். அடுத்த லெட்டர் எழுதணும், அடுத்து டைப் பண்ண உட்கார்ற நமக்கே போர் அடிக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் 2000 ஆண்டு தாண்டி வாசிச்ச பிறகும் நம்மளோடு தேவன் பேசும் நேரடி வார்த்தைகள் அந்த பரிசுத்தவான்கள் எழுதும்படிப்பட்ட பாடுக்காவது வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. சரி, ரோமருக்கு எழுதுறாரு. 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, என்னால முடியல. 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது என்ன சொல்றாரு, என்னால முடியல. என்னால முடியலன்னு இல்லை, எந்த மனுஷனாலும் முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது. நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்றாரு. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்தில் வந்த உடனே சொல்றாரு, என்னால முடியல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் முடியும். என்னால முடியல, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் முடியும். தோற்றுப்போன மாம்சத்தோடு நான் வாழ்கிறேன், இதை இருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறவர் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கால பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து போராடுகிறபடியால் எந்த உலகத்திலையும் வெற்றி பெற முடியும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படி அந்த 13ஆம் அதிகாரத்தில் வராரு. 13ஆம் அதிகாரத்தில் வரும்போ W என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை மையப்படுத்தி சொல்றாரு. W என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை மையப்படுத்தி ஒன்னு வேக்கப், ஒன்னு வேக்கப், நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். நம்ம தூங்கும்போ எந்த இடத்துல தூங்குறோம் அப்படிங்கிற ஞாபகத்தோட தூங்கணும். இப்ப மோர்ச்சரியில எல்லாம் போய் படுத்து தூங்கினா என்ன பண்ணணும், பாடின்னு நினைச்சு பார்சல் பண்ணி எங்க தூங்குனா, மோர்ச்சரியில எல்லாம் போய் தூங்கினா நம்மளை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும், பாடி ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும். பாடி எடுக்கிற ஆள் வர்றதுக்குள்ள மோர்ச்சரியில படுத்தா டக்குன்னு என்ன செய்யணும், எழும்பணும். இல்லைன்னா யூ வில் பி ஒன் ஆஃப் த பாடிஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட இந்த சடலங்கள் கிடைக்கவில்லைன்னு தேடிட்டு இருப்பேன் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு பாடி கிடைச்சுன்னு.
எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. உதாசீனமாய் வாழ வேண்டிய நாட்கள் இருந்தது, கவனக்குறைவாய் வாழ வேண்டிய நாட்கள் இருந்தது, அப்படி இப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டிய நாட்கள் இருந்தது. இப்ப அப்படி இல்ல, சூரியன் முதுகில் அடிக்குது, அதனால நித்திரையை விட்டு எழுந்து. ஒன்னாவது பவுல் கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? வேக் அப் கால், ஒரு எச்சரிக்கை. ஜபிக்கிற சபையே, அபிஷேகம் பெற்றதால் போல எழுந்து. 2 1 வேக் அப், 2 வாக். 13வது வசனத்தை பாருங்க. நடக்க கடவோம், எழும்ப கடவோம், நடக்க கடவோம். ஒரு பையன், அவனுடைய வீடு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. அவன கையில ஒரு விளக்கு இருக்கு. அவன கையில இருக்கிற விளக்கை பயன்படுத்தி 3 கிலோமீட்டர் தூரத்தில் வீடு வர போகணும். ஆனா அந்த விளக்கு ஒரு 2 அடி தூரம் தான் வெளிச்சம் கொடுக்குது. அவன் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறான், 2 அடி தூரம் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கை பயன்படுத்தி நான் எப்படி 3 கிலோமீட்டர் போக முடியும்? கேள்வி நியாயமா தானே இருக்கு. 2 அடி தூரம், அதாவது 1 2 இவ்வளவு தூரம் தான் அந்த விளக்கு என்ன செய்யுது? வெளிச்சம் கொடுக்குது. ஆனா அவனுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? 3 கிலோமீட்டர் போகணும். நாம துருதுரா யோசிச்சிருப்போம். அந்த ஆள் சொன்னாரு, நீ கால் வைக்க வெளிச்சம் முன்னே போய் கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. கால வைக்க வழி இல்லைன்னு நினைக்காத, ஒரு கால வை, அடுத்த கால வைக்க வேண்டிய வழி ஆயத்தப்படுத்துவார். கைதட்டோட திறக்கணும், விசுவாசத்தோட ஒரு கால வை, அடுத்த கால வைக்க வழி நடக்க போகிறார். கால வைக்கணும் தைரியத்தோட. ஒருத்தன் கடற்கரையில போய் குளிக்க நிற்கிறான், குளிக்கிறதுக்கு. அவனுக்கு கிளாஸ் எடுக்கிற சாரு அந்த வழியா வராரு. அவன்கிட்ட கேட்கிறாரு, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? அவன் சொல்றான், குளிக்கலாம் அப்படின்னு நிற்கிறேன் சார். அவர் சொன்னார், சூப்பர். அவர் போனார். அவர் போய் 10 மணிலேருந்து 4 மணி வரை கிளாஸ் முடிச்சுட்டு வராரு. இவன் அங்கதான் நிற்கிறான். அவர் கேட்டார், குளிக்கலையா? அவர் சொன்னா இல்லை. அவர் கேட்டார், ஏன்? அப்போ அவன் சொன்னா, அலை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு குளிக்கலான்னு இருக்கேன்னு. அவர் சொல்லிட்டு போறாரு, நீ குளிப்பதில்லைன்னு. நீ என்ன செய்வதில்லைன்னு? குளிப்பதில்லைன்னு. நான் குளிக்கணும்னு துடிஞ்சா சமுத்திரத்தில் அலைகள் ஒதுங்குன்னு நினைக்க கூடாது. 24 மணி நேரம் அலைகள் அடிச்சுட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனை முடியட்டு, கொஞ்சம் சமாதானமா பலப்படலாம்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை வரும். அதை சால்வ் பண்ணோட அடுத்த பிரச்சனை வரும். ஆவிக்குரிய உலகம் எப்பவும் பரபரப்பா இருக்கும். ஆவிக்குரிய உலகம் எப்பவும் பரபரப்பா இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சீராய் நடக்கணும். மிலிட்டரி வாக். என்ன வாக்? மிலிட்டரி வாக். அதாவது சீராய் நடக்கணும். ஒரு ஆள் வலது கால் தூக்கணும், அத்தனை பேரும் வலது கால தூக்கணும். இந்த பண்டு இப்ப எல்லாம் மிலிட்டரியில் ஆள் எடுக்க ரொம்ப கஷ்டம். முந்தி அப்படி இல்லை. வீட்டில் வந்து ஆட்களை பிடிச்சிட்டு போச்சணும். வீட்டில் வந்து ஆட்களை பிடிச்சிட்டு போச்சணும். ஆண் பிள்ளைகள், வீட்டில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் பிடிக்க வந்தால் வீடை பூட்டிட்டு வீடை பூட்ட கொண்டு இல்லை ஓலையாகும். முன்ன நின்றுட்டு எங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகளை இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுவணும். இப்போ இப்படி பிடிச்சிட்டு போச்சணுமா? இப்படி பிடிச்சிட்டு போனவங்க என்னன்னா, ஸ்கூலுக்கு ரூஃபே கண்டதில்லை. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? என்ன சொல்லி கொடுக்கணும்? குறைஞ்சபட்சம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அதாவது சொல்லி கொடுக்கணுமா? அவங்க சொன்னது ஒன்றுமே எடுபடலை. கடைசியில் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இடது காலில் ஒரு ஓலையை வச்சு கட்டிச்சிடும். ஓலை. அப்புறம் வலது காலில் ஒரு துணியை வச்சு கட்டிச்சிடும். கட்டிட்டு சொல்லிச்சிடும் ஓலைக்காலு, அப்புறம் சேலக்காலு. லெஃப்ட் ரைட்டில் படிச்சணுமோ இல்லையோ, ஓலைக்காலு சேலக்காலுன்னு சொன்னப்ப கரெக்டாக அடிச்சணும். பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். அப்போ ஒன்று வேக்கப். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கூட்டங்களோட நீங்கள் எழும்பணும். அப்புறம் நான் இப்படியே நின்றுட்டு இருப்பேன் இல்லை, இந்த கூட்டங்களோட நீங்கள் முன்னுக்கு கால் வைக்கணும். என்ன செய்யணும்? முன்னுக்கு கால் வைக்கணும். 3 ஒர்க், கிரியை செய்வோம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு வெளிச்சத்தின் கிரியை செய்யணும். அப்போ 1 எழும்பணும், 2
நடக்கணும், 3 செயல்படணும். ஒரு தடவை சொல்றேன், எழும்பணும், நடக்கணும், செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சொல்லுகிற மனுஷன் யாருன்னு சொல்லி நாம பார்க்க தொடங்கணும். ஒரு இடத்துல வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் யார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பதில் கொடுக்கல. என்ன சொன்னாரு? போக போக தெரியும் அப்படின்னு சொன்னாரு. முதல் நாள்ல போக போக தெரிஞ்ச 3 காரியங்களை பார்த்தோம். போக போக தெரிஞ்ச 3 காரியங்கள். 1, அவரையும் என்னையும் பிரிக்க முடியாது. 2, நானும் தேவனும் உடன் வேலையாட்கள். 3, சிற்பாசாரி. 3, சிற்பாசாரி அப்படின்னு பார்த்தோம். நேற்றைக்கு 2 காரியங்கள் பார்த்தோம். 1, beloved son, அன்பின் குமாரன். 2, கேப்டன் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி. அவர் வந்து நம்மை ரட்சிப்பார்னு சொல்லி முடிச்சோம். என்ன சொல்லி முடிச்சோம்? அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். ஒரு தடவை சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க, சத்தமா சொல்லுங்க, அவர் வந்து எங்களை ரட்சிப்பார். அத்தனை பேரும் கை உயர்த்தணும். இந்த மைதானத்தில் மொத்தம் வாயை திறக்கணும். உங்க சூழ்நிலை என்னவா இருக்கலாம், உங்க நெருக்கடி என்னவா இருக்கலாம், உங்க போராட்டம் என்னவா இருக்கலாம், உங்க பிரச்சனை என்னவா இருக்கலாம், உங்க துன்ப துயரம் என்னவா இருக்கலாம், நீங்க சுமந்து கொண்டு வந்த பாரம் என்னவா இருக்கலாம், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். சமுத்திரத்திலிருந்து ரட்சிப்பார், பலவீனத்திலிருந்து ரட்சிப்பார், வியாதியின் பிடியிலிருந்து ரட்சிப்பார், சிங்கத்தின் குகையிலிருந்து ரட்சிப்பார், தீச்சூளையிலிருந்து ரட்சிப்பார். அப்படியே 2 கையை நல்லா தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்ப இந்த இடம் அதிரத்தக்கத ஒரு ஆராதனை. ராகதன கமகதன கடகதன உடந்தர பிரௌடபத்தனாதன அல்காந்தர பலபலபலப ரீபல் பிரௌடபலபலப அல்கபர சத்தரபலப. சத்தம் உயர்த்துங்க. சிலர் மேல கருணை இறங்குகிறது. சிலரை இப்போ எழும்ப பண்ணுகிறார், சிலரை நடக்க பண்ணுகிறார், சிலரை செயல்பட பண்ணுகிறார். ராகம் கதனம் கடக கபன உடவல் பிரௌடபத்தனாதன அல்காந்தரபலப. சத்தம் போடாது. இந்த மைதானத்தில் சத்தம் இதை விட உயரது. கருணை பெற்றவர்கள், ஆளுமையை பெற்றவர்கள் கண்ண மூடி 2 கையை தட்டுங்க. 2 கையை தட்டுங்க. இது முன்னே போன வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. அத்தனை கண்ணமாக பற்றி பிடிக்குது, அபிஷேகம் பிடிக்குது, இந்த மைதானத்தை பிடிக்குது. ஏசாயா கண்ட தேவாலயத்தை ஒரு வஸ்திரத்தின் தங்கை வந்து மூடுவது போல இந்த மைதானத்தை ஒரு மேகம் வந்து மூடுது. பிடிக்குது, கண்ண மூடி பற்றலாம். இது அசாதாரண அபிஷேகம். ராகம் கனம் கதன கந்தனம் அத்தனை பேர் இந்த இடத்தை வரணும். அபிஷேகத்தை நிரப்பப்படணும். ஒரு பேர்வை உன்னை மூடுகிறது. கண்களில் இருந்து சதுகள் வந்தது போல உடம்புல இருந்து விழுது உடம்புல இருந்து விழுது வாழ்க்கையில இருந்து விழுது. சில காலமாக உண்மையில விடாம ஒட்டி இருக்கிற அவைகள் விழுகிறது. நல்ல கைதட்டி நல்ல சத்தம் உயர்த்தி ஆவியில போராடுங்க. அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. எல்லாரும் வாய திறக்கணும், எல்லாரும் ஆவியில நிரம்பணும், எல்லாரும் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கணும். உடம் கமன கடகந்தனாதியா அல் பந்தராதியா ரியாந்தராதியா. இந்த மைதானத்துல பயங்கர தேவ பிரசன்னம், பயங்கர தேவ பிரசன்னம். கண்ணா மூடி பெற்றுக்கோ, கண்ணா மூடி பெற்றுக்கோ. ஆவியானுடைய தொடுதல் பயங்கரமா இருக்கிறது. கர்த்தர் சிலரை எழுப்புகிறார். கர்த்தர் சிலர் கர்த்தர் சிலரை எழுப்புகிறார். சில காலமாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபட்டு கிடக்கு. உன்னால் ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இப்பொழுது கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். ஊடாபாரா சாந்தாரா ரியாந்தாரா. மரித்தோரிலிருந்து எழும்புகிறாய். சாம்பலில் இருந்து உன் குடும்பம் எழும்புது. ஏ கை தட்டணும், வாய திறக்கணும், அந்நிய பாஷையில் ஆராதிங்க.
வெட்கப்படக்கூடாது. ஒரு ஆளு கூட வெட்கப்படக்கூடாது. அத்தனை பேர் கை தட்டணும். கை தட்டி கொண்டிருக்கும்போ மின்சாரம் பாய்வதை விட பயங்கரமா தேவ பிரசன்னம் மேல பாயுது. என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? கொஞ்சம் கூட முன்ன போறான் அவன். கொஞ்சம் கூட முன்ன போயிட்டு அவன் சொல்றான், அவர் வரும் ரட்சிப்பின் அதிபதி இல்ல. அது என்ன அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவர். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற 276 பேர் கப்பல்ல போறாங்க. 276 பேர். 14 நாளா என்ன நடக்குதுன்னு தெரியல. கப்பல் சமுத்திரத்தில் போய் கொண்டிருக்கிறது. பகலும் இரவு ஒண்ணு போல இருக்கு. கடைசியில தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. 276 சடலங்களும் சமுத்திரத்தில் விழுமென்னு நினைச்சப்போ திடீர்னு அவன் எழும்பி நின்று சொல்றான், இந்த ராத்திரி யாரு கப்பலுக்குள்ள இறங்கி வந்தது தெரியுமா? என்னை ஆட்கொண்டவர். என்னை ஆட்கொண்டவர். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லி தெரியுமா? whom I belong to. whom I belong to. அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, என்கேஜ்மெண்ட் பண்ணான்னு வைங்க, என்ன பண்ணிருக்கு? அதையாவது சவுண்டா பேசுங்க. சரி, நமக்கு இன்னி மெதுவாக பேசுவோம், எதுக்கு சும்மா பாடுபட்டு இல்லையா? ஒரு பையன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கு, போதும் இல்லையா? என்கேஜ்மெண்ட் பண்ணினதுல இருந்து அவனுக்கு ஒரு பொசசிவ் மைண்ட் வரும். என்ன வரும்? பொசசிவ் மைண்டு. அது என்ன பொசசிவ் மைண்டு? நான் சொல்றபடி அவன் நடக்கணும், நான் சொல்றபடி அவன் நடக்கணும். ஏன்னா அதுல இருந்து அவனுக்கு ஒரு உரிமை. என்ன உரிமைன்னா, என்னுடையவள். என்ன உரிமை? என்னுடையவள். அவ எங்க போனாலும் அவ யாரு? என்னுடையவள். அது எப்படி? அது எப்படின்னா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு. இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, முதலா வெளிநாட்டுக்கு போறீங்க. முதலா வெளிநாட்டுக்கு போகும்போ வீட்டுக்காரங்க எல்லாம் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வரை வருவணும். ஏர்போர்ட் வரை வருவணும். அப்புறம் தனி ஆளாக தானே போகணும். முதல்ல போகும்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு, எல்லாருக்கும் இருக்காது, மனுஷனா இருந்தா. என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, என் கையில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரானு தெரியாது. ஒரு தடவை நான் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனேன். உள்ளே போய் அந்த இமிக்ரேஷனில் நின்றுருக்கிறேன். ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பெண்மணி ஓடி வந்து என்னிடத்துல, யூ பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட். நான் சொன்னேன், அப்படிதான் தோணுது. ஏன்னா நம்மளை அடிக்க வராங்களா அரவணைக்க வராங்களான்னு தெரியாது இல்லையா? உடனே முடிவெடுக்க முடியாது இல்லையா? அப்படிதான் தோணுது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. அப்புறம் அந்த பெண்மணி சொல்லிச்சு, எல்லா நாளும் தூங்குறதுக்கு முன்னே உங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு தான் தூங்குவேன்னு. தூக்கம் வரலன்னா எனக்கு பிரசங்கம் கேட்கணும்னா நல்ல உறக்கம் வரும். அந்த பெண்மணி சொல்லுது.
நமக்கு பழக்கம் உள்ள ஏற்கனவே பல தடவை வெளிநாட்டுக்கு போன ஒரு ஆள் நம்ம கூட வந்து பரவாயில்லை, எமிக்ரேஷனில் தான் கூட நிற்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் கூட வாரேன், போர்டிங் வரை நான் கூட வாரேன், ஃப்ளைட்டுக்குள்ளே வரை நான் கூட வாரேன், அங்கே போய் இறங்குறது வரை நான் கூட வாரேன்னு சொன்னால் அதுதானே நமக்கு ஒரு தைரியம். அதுதானே நமக்கு ஒரு தைரியம். ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய உணர்வு என்ன தெரியுமா? என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்காக வாதாட யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை. இந்த உணர்வு தான் 14 நாள் அந்த கப்பலுக்குள்ள யாரும் இல்லை, நாங்கள் சாக போறோம்னு செய்தியை வீட்டில் சொல்ல முடியாது, எங்க சடலங்கள் இந்த சமுத்திரத்தில் விழப்போகுதுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது, இனி உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தருக்கும் தொண்டைக்கு கீழே உணவு இறங்கல்ல. காலையில பவுல் எழும்பி சொல்றாரு, வாங்க சாப்பிடுவோம். அவன் கேட்கணும் எப்படி? அவன் சொன்னாய், மை ஓனர், என்னோட ஓனர் நேற்று ராத்திரி கப்பலுக்குள்ள வந்தாரு, கப்பலுக்குள்ள வந்து சொன்னாரு, ஒருத்தருக்கு உயிர் சேதம் வராது, கை தட்டணும், வாய திறக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதாக்கு என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, வெறுப்பு உணர்வுகளை மட்டும் அனுபவித்த ஆள் அல்ல. ஓ கப்பல்ல, ஓ கூட, ஓ பக்கத்துல அவரும் வந்து நிற்கிறோம். கண்ணை மூடி பாரு, கண்ணுக்கு முன்ன கர்த்தர். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. என்னுடையவர், என்னுடையவர், என்னை ஆட்கொண்டவர், இனி யாரும் இல்லைன்னு சொல்லாத. அவர் சொன்னாரு, நான் உன்னை ஒரு பொழுது தனியே விடேன். 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தனிமை உணர்வுகள் அநேகரை விட்டு விலகி போகிறது, வெறுப்பு உணர்வுகள் அநேகரை விட்டு விலகி போகிறது, கசப்பு உணர்வுகள் அநேகரை விட்டு விலகி போகிறது. அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடுகிறார். நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் இனி உன்னை தனிமையா விடுவது இல்லை. ஒரு பிரபலமான பாஸ்கெட் பால் பிளேயர் அவன் அந்த பாஸ்கெட்ல போடுவாங்க இல்லையா பால், அதை எடுத்துட்டு ஓடுறான். பயங்கரமான பிளேயர். அப்ப 2 பேர் குறுக்கே நிக்கிறாங்க. 2 பேர் குறுக்கே நிற்கும்போது இவன் மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு ஓடுறான். ஒன்னி லெப்ட்ல திரும்பி பாலை கொண்டு போகணும், இல்லைன்னா ரைட்ல திரும்பி பாலை கொண்டு போகணும், இல்லை நான் பக்கத்தில் போகும்போது 2 பேர் இந்த பக்கம் திரும்பினாங்கன்னா நடுவில் ஓடி ஓடணும் அப்படின்னு நினைச்சான். இவன் அப்படி பாலை கொண்டு குனிஞ்சு ஓடும்படி, அப்படி பாலை கொண்டு 2 பேருக்கு இடையில ஓடின உடனே 2 பேரும் கரெக்டா அவங்க முட்டை இப்படி வச்சணும். கரெக்டா இவன் தலை, குனிஞ்சு ஓடினவன் தலை அவங்க முட்டல இடிச்சு கழுத்து ஒடிஞ்சு அதுல விழுந்தாய். பாஸ்கெட் பால் மைதானத்தில் இருந்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போகணும். மிகப்பெரிய பாஸ்கெட் பால் பிளேயருக்கு என்ன நடந்து நிறைய ஆட்கள் ஆவலோடு இருக்கும்போ அடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, இனி எழும்ப முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் கிடக்கணும், ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. அந்த ஆள் படுத்த படுக்கையில் கிடக்கிறாரு, சாக வேண்டிய நாட்களை எண்ணிட்டு இருக்கிறாரு. பிரபலமான டெலிவிஷன் சேனல்ல இருந்து அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் படி அந்த ஆள் அன்னைக்கு ராத்திரி சாகணும். மெடிக்கல் ரிப்போர்ட் படி உடம்பில் உள்ள எல்லா இரத்த நரம்புகளும் அடைபட்டு விட்டது, இரத்த ஓட்டம் கிட்டத்தட்ட நின்று விட்டது, இன்னைக்கு சாகணும். அவர் சொன்னாரு, CNN டெலிவிஷன் ரிப்போர்ட்டுக்காரங்க வந்து இன்னைக்கு சாக போறேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏன் நான் சாக மாட்டேன், நான் எழும்பி உட்கார்ந்து மறுபடியும் வாழ்வேன். அவன் கேட்கணும், உனக்கு எப்படி தெரியும்? சொன்னாய், நேற்றைக்கு ராத்திரி நான் கட்டில் படுத்திருந்து நாளைக்கு என்னுடைய கடைசி நாளுன்னு எண்ணி என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தப்போ ஒருத்தர் வந்து என் கட்டில் ஸ்ட்ரெச்சர்ல பக்கத்தில் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு எனக்கு சொன்னாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது,
நீ ரொம்ப காலம் உயிரோடு இருப்ப. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்ட, நீர் யார்? அவர் சொன்னார், நான் இயேசு. டெலிவிஷன் சேனல்ல பேட்டி கொடுக்கிறவன் சொல்றான், நேற்றைக்கு ராத்திரி இயேசு வந்து ஏன் கட்டில்ல ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சொன்னாரு, நீ உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ எழும்பி நடப்ப, நீ சாக மாட்டேன்னு. உடனே டெலிவிஷன் சேனல்காரன் கேட்கறாங்க, இது நம்பலாமா? நம்பலாமான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நாளைக்கு நீங்க வந்து என்ன பேட்டி எடுங்க, நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன்னு. என்ன நட தெரியுமா? மறுநாள் அவங்க வந்து பேட்டி எடுக்கிறான், உயிரோட இருக்கிறான். அவன் எழும்பினான், அவன் நடந்தான், அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அவன் அநேக ஆண்டுகள் உயிரோட இருந்து அநேகரை ரட்சிப்புகளை நடத்தினான். ஏன்னா உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு என்னிடத்துல வந்து சொன்னவர் யார் தெரியுமா? ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. கைதட்டி ஆண்டவரை உயர்த்தணும். வேதனையோட போக வேண்டாம். உன்னை ஆட்கொண்டவர் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். உன்னை உயிரோட வைத்தவர் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை உயிரோட வைப்பு. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ரபனகமன கடகதன கமல் கதன அந்தல் பிரௌடபதன அல் கந்தர சந்தர பலபரபலபா ஊடபல் கபரபலபரபலபா. ஒரு மிருக காட்சி சாலையில புருஷனும் மனைவியும் குழந்தையும் சிங்கத்தை பார்த்துட்டு நிக்கணும். இது இப்போ செல்ஃபி உலகம் இல்லையா? செல்ஃபிக்கு பேர்ல எத்தனை உயிர். செல்ஃபி இல்ல, செல்ஃபி. சிலப்போ பிறகு செல்விக்கு பேரில் எத்தனை உயிர் போச்சுன்னு தப்பாக பிரிஞ்சுட்டாங்கன்னா, செல்வி இல்ல, செல்ஃபி. புருஷன் அப்படி கையில் இருந்து சின்ன சின்ன கல்லா எடுத்து அந்த சிங்கத்தை நோக்கி போடுறாரு. அந்த சிங்கம் ரொம்ப கீழே இருக்கு. ஒரு தடவை சின்ன சின்ன கல் எடுத்து போடும்போ அது இப்படி உதறுது. திடீர்னு அவர் இப்படி கையை காட்டினாரு. மனைவிக்க ஒரு கையில குழந்தை, அவர் ஒரு கையை இப்படி போட்டிருக்காரு. 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும். யாரும் யோசிக்கல. பாய்ந்து வந்த சிங்கம் வலது கையை கடிச்சு. அந்த பெண்மணி சத்தம் போட்டு கூப்பிடுது, என் புருஷனை காப்பாற்றுங்க, என் புருஷனை காப்பாற்றுங்க. அதாவது ஆக்ட்னு சொல்லி ஒன்று உண்டு. ஆக்ட், சட்டம் அப்படின்னு வந்தால் மனுஷனோட மிருகத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஐயோ, யார்கிட்ட சொல்லகு? யாருக்கு மதிப்பு அதிகம்? மிருகத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சட்டம் அப்படின்னு நீங்களும் நானும் 2வது தான் வரும். அந்த பெண்மணி எப்படியாவது புருஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போ 2 பேர் காவலர்கள் ஓடி வந்துடும். 2 பேர் கையிலையும் கண். சிங்கத்தை எங்கேயாவது சுட்டா போதும், சிங்கம் என்ன செய்யும்? பிடி விடும். அவங்க சுடல்ல. அந்த பெண்மணி உயிருக்காக போராடி தன் பிள்ளையை கீழே விட்டுட்டு திடீர்னு ஒரு கம்பெடுத்து சிங்கத்தை கண்ணில் ஊத்துது. சிங்கத்தை கண்ணுல ஊத்துது. 2 காவலர்களும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணும். சிங்கம் அந்த கையை எடுத்துட்டு போச்சு. அவங்க சொல்லிச்சனும், எங்களுக்கு சிங்கத்தை சுடுவதற்கு ஆர்டர் இல்லை. அது 50 பைசா முறுக்கு மாதிரி கிடைச்ச கையை கொண்டு அந்த பக்கத்தில் வச்சு சாப்பிடுது. கண்ணு கையில் இருக்கும், பார்த்துட்டு இருக்கிறான். அதாக்கும் சிங்கத்துக்கு பவர். ஒருத்தனை சிங்கத்தை கூட்டுக்குள்ளே போட்டணும். நம்மளை தப்பி தவறி சிங்கத்துக்கு கூட்டு, வேற யாரும் அறிய வேண்டாம். நம்மளை சிங்கத்துக்கு கூட்டுக்குள்ளே போட்டாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி வாயை கட்டுவார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அப்படி கட்டினாலும் நாம செத்து போவோம். அதாக நான் வெளியே அறிய வேண்டாம்னு சொன்னது. சிங்கத்தை வாயை கர்த்தர் கட்டினாலும் நம்ம செத்துப்போம். ஏன்னா உள்ளே போனோன்னு நமக்கு பிபி ஆகும். உள்ள ஏறின உடனே நமக்கு விசுவாசம் கைவிட்டு போயிடும்.
அவன் ஒரு ராத்திரி முழுக்க சிங்கத்தை கூட்டுக்குள்ள கடந்திருக்கிறான். நீ எப்படி உள்ள கடந்த? அவன் சொல்றான், நான் 2வது ஆளாக தான் சிங்க கூட்டில் வந்தேன். நான் 2வது ஆள். தானியேலே முதல் ஆள் யாரு? நான் சிங்க கூட்டில் போடப்பட போறேன்னு அறிஞ்ச உடனே முதல்ல உள்ள வந்தது அவர். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். முதல்ல வந்தது அவர். எதுக்காக அவர் உள்ள வந்தார் தெரியுமா? சிங்கத்தின் வாயை அடைக்கும்படி. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும். என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர். அவருடைய பிள்ளை இந்த பிரபஞ்சத்தில் எங்க ஒரு ஆபத்துல சிக்கலால் ஓடி வருகிறார். எதற்கு தெரியுமா? நீ உயிரோட இருக்கணும், தேவனுடைய விருப்பம். நீ வாழணும், தேவனுடைய ஆசை. நீ பிழைத்திருக்கணும், தேவனுடைய திட்டம். பூலோகத்துள்ள மொத்த பொல்லாத ஆவியும் உனக்கு விரோதமா வந்தாலும் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா உன் உடையவர் அவர். இது போல 3 பேரை தீச்சூளைக்குள்ள போட்டப்போ ராஜா மேல இருந்து 4வது ஒரு ஆளை கண்டாய். எத்தனாவது ஒரு ஆளை கண்டாய்? 4வது ஒரு ஆளை கண்டா. உண்மையிலே அவர் 4வது ஆள் இல்லைன்னு, அவர் தான் முதலாவது ஆள். அவர் தீச்சூளைக்குள்ள இறங்கின பிறகுதான் மற்ற 3 பேரும் உள்ள இறங்கினார்கள். ஏன்னா இவர்கள் என்னுடையவர்கள். புரிஞ்சவங்க மட்டும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சின்ன பிள்ளை இருக்கும்போ நான் சுடுதண்ணியில குளிப்பாட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் ஒன்று கை தூக்குங்க. ஒன்று தூக்குங்க. என்ன கஷ்டம் இல்லையா? மீதி எல்லாரும் குளிப்பிச்சாத வளர்த்துனீங்களோ? நீங்க எல்லாத்துலயும் ஃபார்வேர்டு. நீங்க கூட்டம் முடிஞ்ச ஒரு சேகர் வந்துட்டு தான் போகணும். நீங்க குளிப்பாட்டுக்கு முன்ன ஒரு காரியம் பார்த்துருக்கீங்களா? பிள்ளை எடுத்து குளிப்பாட்ட வேண்டிய இடத்துல வைப்பீங்க. அப்புறம் முதல்ல அந்த தண்ணியை கோரி உங்க உடம்புல வச்சு பார்ப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் ஏன்னு? அடுப்புல வச்சது யாரு? நீ. விறகு வச்சது யாரு? நீ. தீ கொடுத்தது யாரு? நீ. இதெல்லாம் செஞ்ச பிறகும் பின்ன எதுக்கு சாம்பிள் டோஸு? பின்ன எதுக்கு சாம்பிள் டோஸு? ஏன்னா என் உடம்புல தாங்கினா என் பிள்ளைக்கு தாங்க முடியும். என் உடம்புல தாங்கினா என் பிள்ளைக்கு தாங்க முடியும். அப்படின்னா தீச்சூளைக்குள்ள அவருடைய பிள்ளைகள் இறங்கக்கு முன்னே முதல்ல இறங்குனது அவர். என் பிள்ளைகள் தாங்குமான்னு பார்க்கணும் இல்லையா? புரிஞ்சவங்க மட்டும் இப்ப இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். விடாத. அவர் அப்படி, அவர் அப்படி, அவர் அப்படி சொல்லு. என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர், என்ன கல்யாணம் பண்ண போற என் புருஷன் அவர். உடகமன கடகதன கமல் கதன அந்தல் கனாதன பிரௌடபத்தன அல்கமன சந்தரபலவா. இனி வெறுப்போட நடக்காது, இனி கசப்போட நடக்காது, இனி தனிமை உணர்வோட நடக்காது, இனி வேதனையோட நடக்காது. நான் கல்யாணம் பண்ண போற மனவாட்டி அப்படிங்கிற உரிமையோட நட. ஏன்னா அவர் யார் தெரியுமா? அவர் என்னை ஆட்கொண்டவர். ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட் பெண்மணி, ஆர்டிஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசானப்போ ஆக்சிடென்ட் ஆகி இடுப்பு கீழ்ப்பக்கம் தளர்ந்து போச்சு, பேரலைஸ்ட். அப்புறம் அந்த பெண்மணி யாரும் கல்யாணம் பண்ணல, யாரும் கல்யாணம் பண்ணல. ஏன்னா வீல் சேர்ல வச்சுதான் வாழ்க்கை வாழணும். வீல் சேர் லைஃப். ஒரு ஒற்ற ஆக்சிடென்ட்ல வாழ்க்கை 2 வீல்ல போச்சு. ஒரு நாள் ஒருத்தன் இந்த பெண்மணியை வந்து கண்டு இந்த பெண்மணிட்ட இங்கோட்டு கேட்கிறான், நான் உன்னை கல்யாணம் பண்ணட்டான்னு. நான் உன்னை கல்யாணம் பண்ணட்டான்னு. அதாவது அந்த பெண்மணிக்கே இவனை தெரியும், இவன் அவ்வளவு பிரபலமான ஆள். அந்த பெண்மணி கேட்டு, யோசிச்சுதான் சொல்றியா, உண்மையில சொல்றியா? ஏன்னா உலகத்துல நீ ஒரு பேரழகன், நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் சொல்றான், உண்மையதான் சொல்றேன். டேட் பிக்ஸ் பண்ணாங்க, கல்யாண மேடை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பெண்மணிய வீல் சேர்ல வச்சு உருட்டி ஸ்டேஜில் கொண்டு உட்கார வச்சிருக்கு.
ப்ரோக்ராம் தொடங்க நேரமாகுது, வாக்கு பண்ண பையன் வரல. வாக்கு பண்ண பையன் வரல. எல்லாரும் டெக்கரேஷன் எப்படி இருக்கு, ஃபுட் எல்லாம் ரெடியா இருக்கா, டைனிங் எப்படி இருக்கு, ப்ரோக்ராம் செட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும்போ அந்த பெண்மணியோட மனசு மட்டும் யாரை பார்க்குது? கூட்டம் முடிஞ்சு ஒரு சேகரம் யாரை பார்க்குது? மணவாளனை பார்க்குது. திடீர்னு அந்த பெண்மணி மேடையில் நின்று பார்க்கத்தக்க தூரத்தில் ஒரு கார் வந்து நின்று அதுல இருந்து ஒருத்தன் கம்பீரமா நடந்து வாரான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு மேடை மறந்து போச்சு, உலகம் மறந்து போச்சு, கல்யாணத்து பிறகு சாப்பிட போடுற சாப்பாடு மறந்து போச்சு. வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற என்ன கல்யாணம் பண்ண போறவனை மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேற எதுவும் எனக்கு தெரியலன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்னுடையவர். துன்பமோ அவமானமோ நெருக்கமோ பிரச்சனையோ என்ன வந்தாலும் இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளோ இந்த ராத்திரி சொல்லணும், என்னுடையவர், என்னுடையவர். வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடையவர். இந்த பலவீனத்தில் எனக்காக உயிரை விட்டவர், நான் அவரை அறியாதிருக்கும்போ என்னை நேசித்தவர், நான் அவரை நேசிக்காம இருக்கும்போ எனக்காக கிடைத்து சொல்லி ரத்தத்தை சிந்தன என் உடையவர், என் உடையவர், என் உடையவர். அவரை போல ஒருத்தர் இல்லை வரலாற்றில், அவருக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லை. ஆதி அவரே, அந்த அவரே. பாதாளத்தின் வாசல் அடைச்சது அவர், பரலோகத்தின் கதவை திறந்தது அவர். அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் இல்லை, அவரால் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, அவரால் அரவணைக்க முடியாத மனுஷன் இல்லை, அவரால் திறக்க முடியாத கல்லறை இல்லை. அவர் என்னுடையவர். அந்த பிலாங்ஸ் டு ஃபீலிங் அது பயங்கரமாகும். அப்படி இப்படி கிடையாது, என்ன யாரும் தொட முடியாது, தட்டி கேட்க ஆள் உண்டுன்னு. தட்டி கேட்க ஆளு என்ன கஷ்டம் இல்லையா? அல்லையிலே சொல்லுங்க. நடுவில் மட்டும் அங்கங்க ஒரு டியூப் லைட் போட்டிருந்தேன்னு வைங்க, ஐஸ்வர்யா ராய் எல்லாம் தூரம் என்ன. உங்க முகத்தை பார்த்துட்டு அமுதா பாச்சன் எல்லாம் தூரேன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நார்மலா இருக்கும். உள்ளத உள்ளபடியிலே சொல்லணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இவங்களை கொஞ்சம் ஒசத்தி சொல்லிவிட்டா கொஞ்சம் 5-6 சோத்திரம் கூடுதல் சொல்லுவோம். நேற்றை சொன்னேன் இல்லையா, பாப்பான்னு கூப்பிட்டா பிரியாணி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அதனால ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வீட்டுக்கு முன்ன போய் பாட்டி அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. பாட்டின்னு கூப்பிட்டா விளக்குமாறு வரும். உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்படியே வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, என் நேசர், என்னுடையவர், நான் அவருடையவள். ஒரு தடவை சொல்லுங்க, என் நேசர், என்னுடையவர், நான் அவருடையவள். ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை வாயை திறந்து சொல்லுங்க. அந்த பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடுகிறது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஓசை இந்த மைதானத்தை நனைக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு சத்துரு என்ன தொட முடியாது, ஒரு அந்தகார வல்லமை என்ன தொட முடியாது, ஒரு இருள் என்ன தொட முடியாது. ஏதாவது தொட்டிருந்தா இப்போ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உன் முன்ன நிற்க முடியாம ஓடுகிறது. அந்த 2 கையை ஒண்ணு தட்டி உரிமையோட தெய்வத்தை ஆராதிங்க. உரிமையோட, உரிமையோட. ரகதன கமதன கடகதன கமல் கதன அந்தல் கமன பிரௌடவத்தநாதன அந்தல் கநாதன சந்தரபலபா ரெந்தல் கநாதரி கந்தரபலபா ஊடவல் பிரௌடவரபலபா. எந்த மனுஷனும் கல்யாணம் பண்ண போற பொண்ணு தன்னை விட படிச்சிருக்கணும், தன்னை விட அழகா இருக்கணும். பணக்குடியில் அப்படி இல்லையோ? அப்படிதானே? ஆமா. கருப்பா இருக்கிறவர்கள் கண்டிப்பா வெள்ளை நிறத்தில் உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். புரியுதா? வெள்ளையா இருக்கிறவர்கள் கண்டிப்பா கருப்பு நிறத்தில் உள்ள சகோதரிகளை தான் கல்யாணம் பண்ணணும். புரியுதா? கருப்பும் கருப்பும் மேட்ச் ஆகாது. கருப்பும் கருப்பும் கல்யாணம் பண்ணா அப்புறம் நீக்ரோ டைப்ல பிள்ளை பிறகும். ஐயோ, இதுக்கும் சிரிக்கலைன்னா உங்களை என்ன செய்ய?
உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எந்த மனுஷன் இந்த கல்யாணம் பண்ண போற பெண்ணு தன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்கணும் நினைப்பான். இவர் மட்டும்தான் உலகத்திலே ரொம்ப மோசமானதை தெரிந்தெடுத்தார். உலகத்திலே ரொம்ப மோசமானதை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்துட்டு சொன்னார், நீ என்னுடையது. சகோதரா, நீ 100% கர்த்தருடையது. சகோதரி, நீ 100% கர்த்தருடையது. ஏதாவது பொல்லாத ஆவிகள் உன் மேல உரிமை பாராட்டி கொண்டிருந்தா இப்போ அந்த உரிமை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படுகிறது. ஊடகதன கடகதன கமல் கதனா அந்தல் கனாதனா. சிலர் மேல அசாதாரண வல்லமை இறங்கி வரப்போகுது. சிலரை கர்த்தர் தமக்கள்னு பிரித்தெடுக்க போறாரு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ எந்த குடும்பத்தில் பிறந்தாலும், எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும், எந்த துன்பத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனை அனுபவித்தாலும், இப்பொழுது you are of the Lord. நீ கர்த்தருடையது. அப்போ படிப்படிப்படியா அவரை பற்றி அறிஞ்சு 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 கடைசியில் அவரை பற்றி என்ன சொல்றான் தெரியுமா? நீ கொலோசியர் நிருபத்துல எல்லாம் போம்போ பவுல் அவரை சொல்றான். 3 அதிகாரம் 4 வசனத்துல எல்லாம் சொல்றான், நம்முடைய ஜீவன், நம்முடைய ஜீவன் யாரு? அவர் யாரு? He is my life. அவர் யாரு? நம்முடைய ஜீவன். அப்படி சொல்லி போறவன் 2 தீமோத்தேயு நிருபத்துல வாரான். 2 தீமோத்தேயு நிருபத்தில் வரும்போ இன்னைக்கு கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். என்ன பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு எமர்ஜென்சி கடிதம் போடுறான். கடிதம் போடும்போ போல் சொல்றாரு, நான் ரோமா பட்டணத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எங்க அடைக்கப்பட்டிருக்கிறேன்? ரோமா பட்டணத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, ஜெயில கிடக்கிற யாருமே நான் ஜெயில கிடக்கிறேன்னு சொல்ல மாட்டேனும், கிடந்தேன்னு சொல்ல மாட்டேனும். ஏன்னா அது ஒரு அவமானம், அது ஒரு அவமானம். ஆனா பவுல் ஸ்டாண்டர்டா சொல்றாரு, ஐ ஆம் இன் பிரிசன். நான் எங்க கிடக்கிறேன்? ஜெயில கிடக்கிறேன். ஏன்னா நல்ல நோக்கங்களுக்காக. எதுக்காக? நல்ல நோக்கங்களுக்காக. ஒரு உதாரணம் சொல்லி தரேன். பழைய ஏற்பாட்டில் துப்புனா ரொம்ப கேவலம். துப்புனா ரொம்ப கேவலம். சில ஆட்கள் கோபத்தை துப்பல்ல காட்டணும் தெரியுமா? கோபத்தை, ஆமா, நம்மளை கண்டோடனே காரியூர், அது பழைய டைப் ஆஃப் ஆங்கிரி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்பில் ஓடி துப்போனும், அதுலேயும் தீரலைன்னா ஃபேஸ்புக்கில் ஓடி துப்போனும், அதுலேயும் தீரலைன்னா யூடியூபில் ஓடி. இப்போ லேட்டஸ்ட் பழைய ஏற்பாட்டில் துப்புனா கேவலம், அருவருப்பு. ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டில் துப்பல் அற்புதம் செஞ்சாருன்னு. பழைய ஏற்பாட்டில் அருவருப்பான துப்பல் புதிய ஏற்பாட்டில் அற்புதமாய் மாறினது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அடைந்த எல்லா அருவருப்புகளும் இந்த நாளில் அற்புதமாய் மாறுகிறது. தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதுறான். ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். நான் ஜெயிலில் இருக்கிறேன், பானபலியாக வார்க்கப்பட போறேன். எப்படி வார்க்கப்பட போறேன்? பானபலியாக வார்க்கப்பட போறேன். அந்த பலியை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னு எனக்கு ஆசை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகை 8 நாள் பண்டிகை. எத்தனை நாள் பண்டிகை? 8 நாள். அதாக்கு யோவான் 7:37 சொல்லியிருக்கு இல்லையா, பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாள். நம்ம 3 நாள் கன்வென்ஷன் வச்சுட்டு சொல்லுவோம் பண்டிகையின் பிரதான நாளாகிய. 8 நாள் கன்வென்ஷன் வச்சுட்டு 8வது நாள் சொல்லணும் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள். அவங்களுக்கு 8வது நாளாக்கும் பிரதான நாள். 8வது நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்ரவேலர் எல்லாரும் எங்க இருந்தாலும் எருசலேமில் வரணும். எல்லாரும் எங்க இருந்தாலும் எருசலேமில் வரணும். எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு ஆசாரியன் தங்க நிறத்தில் உள்ள ஒரு குடத்தை கையில் எடுப்பாரு. அந்த குடத்தை கையில் எடுத்துட்டு எல்லாரும் கண்ணு காண குடத்தை தோல்ல வச்சுட்டு நடந்து போவாரு. எங்க போவார் தெரியுமா? சீலோவாம் குளத்துக்கு. அந்த சீலோவாம் குளத்துல போய் அந்த படிகளில் இறங்கி அந்த தங்க குடத்துல தண்ணி எடுத்து தோல்ல வச்சுட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாரு. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தில் நிற்கும்போ ஜனங்களுக்குள்ளோடி அப்படி நடந்து போவாரு. நடந்து போய் அந்த பலிபீடத்தில் குடத்தை கொண்டு வைப்பாரு. குடத்தை கொண்டு வச்சுட்டு
கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்து அந்த தண்ணியில ஊற்றுவாரு. கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்து அந்த தண்ணியில ஊற்றுவாரு. அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியும் திராட்சை ரசமும் கலந்து அப்படி இருக்கு. அந்த பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த பலிபீடத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? தகன பலி, சொல்லுங்க, தகன பலி, போஜன பலி, இரத்த பலி. இது மூணு எங்க இருக்கு? பலிபீடத்தில். அதாவது தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, இது மூணும் பலிபீடத்தில் இருக்கு. இப்ப குடத்தில் என்னெல்லாம் இருக்கு? திராட்சரசமும் தண்ணியும். இந்த திராட்சரசம் கலந்த தண்ணிய அந்த பலிக்க மேல, தகன போஜன இரத்த பலிக்க மேல இதை ரெண்டையும் ஊற்றி முடிக்கிறது வரை ஜனங்கள் பார்த்துட்டே நிற்கணும். இதை ரெண்டையும் ஊற்றுவாங்க இல்லையா, இதை ரெண்டையும் ஊற்றும்போ ஜனங்கள் கை தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா எங்க பாவம் ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சு. எங்க பாவம் ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சு. அது முடிகிறது வரை யாரும் சாப்பிடக்கூடாது. சின்ன குழந்தை ஆனாலும் தண்ணி குடிக்க கூடாது. அந்த நேரம் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு வராரு. வந்து பார்க்கிறாரு, பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. வயோதிபர்கள் எருசலேம் தேவாலயத்தின் சுவர்கள்ல பிடிச்சு சாரி நிற்கிறாங்க. எல்லா இடத்திலையும் ஒரு மயக்கம். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்னா சீலோவாமில தண்ணி எடுக்க போன ஆளு இதுவரை வரல. சீலோவாமில தண்ணி எடுக்க போன ஆள் இதுவரை வரல. வந்து பலி முடியாம இருக்கிற யாரும் தண்ணி குடிக்க கூடாது. தாகம் எடுத்து செத்தாலும் தண்ணி குடிக்க கூடாது. எல்லா கண்டிஷனையும் ஆட்கள் மயங்கி கிடக்கிறதையும் பார்த்துட்டு அந்த பக்கமா போய் நின்று சொன்னாரு, தாகம் உள்ளவன். ஐயோ, ஒரு அல்லையில சொல்லுவேன்னு நினைச்சேனே. லட்சக்கணக்கில் ஜனங்களுடைய கண்கள் பலிபீடத்தில் எப்போ தண்ணி ஊற்றப்படும்னு பார்த்து கொண்டிருக்கும்போ இந்த பக்கத்துல நின்று ஒருத்தர் சொல்றாரு, அந்த பலிபீடத்துல பார்க்க வேண்டாம், உண்மையிலே தாகமா இருக்கேன்னா வா, நான் உனக்கு தாரேன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அப்படி அந்த சிந்தையும் கண்களையும் சிலுவைக்கு நேரா திருப்புங்க. 3 ஆணிகளுக்கு நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அவர்தான் தகன பலி. அவர்தான் தகன பலி. அவருடைய சிரசில் இருந்து பாதம் வரை அடிபட்டு வருது இல்லையா, அதுதான் இரத்த பலி. அதுதான் இரத்த பலி. அவருடைய மாம்சம் பாருங்க, எடுத்து சீசர்ல கொடுத்தார் இல்லையா, இதை வாங்கி புசியுங்கள்னு சொன்னார் இல்லையா, அதுதான் போஜன பலி. 2 கல்லர்களுக்கு நடுவில், 3 ஆணிகளுக்கு நடுவில், புரியலன்னு தோணுது. 2 கல்லர்களுக்கு நடுவில், 3 ஆணிக்கு நடுவில் தகன பலி, இரத்த பலி, போஜன பலி. அங்க பாருங்க ஒரு கற்சாடி. அந்த கற்சாடியில் என்ன இருக்கு தெரியுமா? அந்த கற்சாடியில் இருக்கிறது திராட்சரசம். அத ஒருத்த கடற்கால முக்கி அவருடைய நாவல வச்சா பாத்தீங்களா, திராட்சரச பலி. அப்புறம் அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறேன், பான பலி. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு தடவை எருசலேம் தேவாலயத்தில் செய்யும்போ ஒரு வருஷத்துக்கான பாவம் முடிஞ்சு. ஆனா இது அத்தனையும் கல்வாரியில செஞ்சப்போ மொத்த உலகத்தின் மொத்த பாவம் முடிஞ்சு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும். ஏன் முடிந்ததுன்னு, முடிந்ததுன்னு. அடகடகல் கநாதனா, எந்த கடின உள்ளவும் இந்த ராத்திரி உடையணும். எந்த மனுஷன் இந்த ராத்திரி கல்வாரிய நோக்கி பார்க்கணும். அங்கே ஒரு தகன பலி, அங்கே ஒரு இரத்த பலி, அங்கே ஒரு போஜன பலி, அங்கே ஒரு திராட்சரச பலி. ஒருவேளை உங்க எண்ணத்துல இப்போ ஒரு கேள்வி, ஒரு பாஸ்டர், அந்த திராட்சரசத்தையும் தண்ணியும் கலந்தாங்களே, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லலையேன்னு. அதுக்கு விளக்கம் சொல்ல போக முடியுமா? அதுக்குதான்
போர் சேவகன் ஒருவன் ஓடி வந்து அவருடைய விலாப்புறத்தில் ஈட்டியால் குத்தன பொழுது அங்கிருந்து 2 ஊற்றுகள் புறப்பட்டு வருகிறது. ரத்தமும் தண்ணியோ எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. உன் பலவீன அங்க வச்சு முடிஞ்சு கை தட்டி ஆர்ப்பரிங்க. ஓ துன்பங்கள் முடிந்தது. ராகதன கமகதன அடகத்தன பிரௌடபத்தநாதன ரெந்தல் கனாதன அல்காந்தர சந்தர பலபலபலவா. சிலுவை அண்டையில நம்பி வா. நீ யாருன்னா என்ன, நீ எந்த ஜாதியானா என்ன, நீ எந்த நிறமானா என்ன, நீ ஆண்டுதோறும் எருசலேம் பலிபீடத்துக்கு போய் 5 வித பலிகளை பார்க்க தேவையில்லை. மொத்தம் முடித்து வைத்தார். இப்ப அந்த குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல தெளிப்பாங்க இல்லையா, அந்த பான பலியாக்கும் பவுல் சொல்றாரு, தகன பலி அவர், இரத்த பலி அவர், போஜன பலி அவர். அவருடைய பலிக்கு மேல என்ன ஒரு தண்ணியை போல ஊற்ற போறேன், பானபலியாக வார்க்கப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுட்ட சொல்றாரு, இந்த கடிதம் கையில கிடைத்த உடனே நீ வரணும். இந்த கடிதம் கையில கிடைத்த உடனே நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அந்த 4 அதிகாரம் நீங்க வீட்டில் உட்காந்து வாசிக்கணும். என்ன பயங்கரமா இருக்கும். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு விலகி போறான். யாரும் என்னோடு இல்லை, லூக்கா மட்டும் என்னோடு இருக்கிறான். நீ வா. நீ வரும்போது 2 காரியம் செய்யணும். ஒன்று, கார்பூன் வசத்தில் இருக்கிற மேலங்கியும் துரோப்பியமின் வசத்தில் இருக்கிற புத்தக சூழலையும் கொண்டு வரணும். இப்போ தீமத்தை உட்கார்ந்து யோசிக்கிறான், ஏன் ஜான் ஸ்டார்ட் ஒரு கமெண்ட்ரி எழுதுறாரு. அந்த கமெண்ட்ரி அவர் சொல்றாரு, பவுலோட எஜுகேஷன் இன்னைக்குள்ள 12 PhDக்கு ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? 12 PhDக்கு ஈக்குவல், ஈக்குவல் டு 12 PhD. அவர் ஜான் ஸ்டார்ட் சொல்றாரு, பவுலுக்கு சொந்தமா 2 கப்பல்கள் இருந்தது. சொந்தமா 2 கப்பல், 12 PhDக்கு ஈக்குவலான எஜுகேஷன். அவர் சொல்றாரு, அவனுடைய சொத்து மதிப்பு about 10 crore, 10 கோடிக்கு மேல, 10 கோடிக்கு மேல சொத்து மதிப்புள்ளவன், 2 கப்பல்கள் உடையவன், 12 PhDக்கு ஈக்குவலான எஜுகேஷன் உள்ளவன். யோசிச்சு பாருங்க, நமக்கும் பவுலுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படும் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வீடு இல்லை, நல்ல துணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு 10 வருஷத்துல நம்ம தேசத்துல ஒரு பிரபு ஆயாச்சு. அல்லேலூயா. நம்ம தேசத்துல ஒரு பிரபு. அவன் பிரபுவா இருந்தான். அவன் யாரா இருந்தான்? பிரபுவா இருந்தான். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு மேல் நோக்கி வளர்வோம். எப்படி வளர்வோம்? கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தில் நடக்கிற 5 சென்ட் நிலத்துக்காக ஊக்கமாக ஜோம் பண்ணி, கர்த்தர் மகனே உனக்கு 5 இல்லை 10 தாரேன்னு சொல்லி 10 தந்தாரு. எங்க இல்லையோ? புரியுதா? நம்ம கர்த்தர்கிட்ட இதெல்லாம் தருமையா போதகர், அவர் தந்தாகணும். அவர் தரலன்னா நாம யாருன்னு அவர் காட்டுவோம். என் பிள்ளை பின்வாங்கி போகக்கூடாதுங்கிற கட்டாயத்தில் வர்ணிச்சாகணும், தந்தாகணும். He is compelled to give. அப்படி ரட்சிக்கப்பட்டு ஒரு 25 வருஷம் தாண்டி நாம சாட்சி சொல்றோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒட்டாண்டியா ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. ஒட்டாண்டியா ரட்சிக்கப்பட்ட இப்ப எனக்கு நல்லதான் இல்லையா? முறைச்சு பார்க்குது. ஏன்னா அப்பப்போ டைமும் பார்த்துக்கணும் இல்லையா? பரவாயில்ல. நாளைக்கு ராத்திரி கூட்டம் இல்லை இல்லையா? இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரை காவல் நிலையத்துக்கு அனுமதி உண்டு. அதாக்கும் ஐயா 2 தடவை உங்களுக்கு நன்றி சொன்னது.
ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டா பின்ன இப்படி தாரும் ஆண்டவரே, அதை தருவீராக, அதை தருவீராக. என் வீட்டுக்கு முன்ன கிடக்கிற சொத்தை நீர் எனக்கு தரணும். எதிராளி சத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீர் அதை எனக்கு தரணும். ஆண்டவர் பாப்பாரு, நீ இவனு கொடுக்கலன்னா இவன் செத்துக்கித்து போவான்னு நினைச்சு வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் இடம் கொண்டு பெருகியாச்சு. இனி அங்கோட்டு பெருக வாய்ப்பு இல்லை, இனி வெடிக்கதான் வாய்ப்பு. பெலூன் ஒரு அளவுக்கு மேலே இல்லையா ஊத முடியும், அப்புறம் என்ன செய்யும்? வெடிக்கும். இனி வெடிக்கதான் வாய்ப்பு. அந்த அளவில் நம்ம வந்தாச்சு. அவன் கப்பல்ல இருந்து தொடங்கினான். நம்ம தொடங்கினது ஓட்டாண்டியில இருந்து, நம்ம முடிஞ்சது ஹெலிகாப்டர்ல. அவன் தொடங்கினது கப்பல்ல. இப்போ தீமோத்தேயுட்ட நிருபம் எழுதும்போது சொல்றான், நீ வரும்போ எனக்கு ஒரு மேலங்கிய கொண்டு வா. மேலங்கினா பெட்ஷீட்டு, மேலங்கினா பெட்ஷீட்டு. பவுலே, ஜெயில கிடக்கிறவனுக்கு எதுக்கு மேலங்கி வேணும்? அப்பதான் பவுல் சொல்றாரு, இங்க உள்ள சட்டம் வேற. இங்க உள்ள சட்டம் என்னன்னா, ஒருத்தனை கொலைக்கு நியமிச்சாச்சு, ஒருத்தனை கொலைக்கு நியமிச்சாச்சு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை கொலை பண்ணும்படி சிறைக்கதவை திறந்து பார்த்தா 5-6 எலும்பு மட்டும் மீதி கிடக்கும். அப்படின்னா ஆல்ரெடி சிறைச்சாலைக்குள்ள வச்சு மலேரியா வரும். என்ன வரும்? மலேரியா வரும். அந்த மலேரியாவில் இவன் என்ன ஆவான்? செத்து போவான். செத்து போன பிறகு எலிகள் இவனை சாப்பிடும், எலிகள் இவனை சாப்பிடும். அப்புறம் அவங்க தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டி போய் பார்த்தா 208 எலும்பு மட்டும் சேதம் இல்லாமல் இருக்கும். பவுல் சொல்றான், எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னுடைய தலையை வெட்டும்படி அவங்க வந்து கதவை திறந்து பார்க்கும்போ பவுல் இன்னும் உயிரோடு இருக்கணும். அதுக்கு இப்போ எனக்கு தேவை ஒரு போர்வை. 13,400 மைல் தூரம் சுவிசேஷத்துக்காய் நடந்தவன். ஆப்பிரிக்க கண்டத்தில் சுவிசேஷத்தை சொன்னவன், ஆசிய கண்டத்தில் சுவிசேஷத்தை சொன்னவன், ஐரோப்பா கண்டத்தில் சுவிசேஷத்தை சொன்னவன் இப்ப கேட்கிறான், எனக்கு ஒரு போர்வை வேணும். நம்ம அண்ணா கண்டிப்பா 3 கண்டங்கள்ல காலு வச்சோன்னா பாஸ்டர் பதவியை விட்டுட்டு நடிகன் ஆயிடுவோம். அப்புறம் கிருபையினால 5 கோடி ரசிகர்கள் உண்டு. என்ன உண்டு? இவர் பாஸ்டர் ஆட்டிலேயே தொடங்கினாரு, நீங்க இங்க இல்லையோ, டக்குன்னு கூட்ட முடிஞ்சோ. அப்புறம் என்ன ஆயிட்டு? பாஸ்டர் பிலீவர் ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு தூர போட்டுட்டு நடிகன் ரசிகன், நடிகன் ரசிகன். ஐயோ, உங்களுக்கு புரியலன்னு தோணும். இதுக்கு மேலே இனி எப்படி புரிய வைக்க? கர்த்தாவே உம்முடைய கிருபை இறங்குவதாக. நம்ம மேல் நோக்கி வளர்ந்து 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 போறோம். அவன் உள்நோக்கி வளர்ந்தான். கிறிஸ்துவின் அன்பில் ஆழமாய் வளர்ந்துட்டான். அவன் சொல்றான், இப்ப எனக்கு அந்த அன்புக்கு ஆழம் தெரியும், நீளம் தெரியும், உயரம் தெரியும், அகலம் தெரியும். அப்புறம் தீமத்தை யோசிக்கிறான், சரி போர்வை எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு, கொசு கடிக்காம இருக்கு. எதுக்கு போர்வை? கொசு கடிக்க. யார் தெரியுமா? 3 கண்டங்கள்ல 2 கோடி பேருக்கு சுவிசேஷம் சொன்னவன், 14 நிருபங்கள் எழுதினவன் இப்ப கேட்கிறான், எனக்கு ஒரு மேலங்கி வேணும். என்ன கேட்கிறான்? மேலங்கி வேணும். அப்புறம் சொல்றான், நீ வரும்போ மறக்காம அந்த புஸ்தக சுருளையும் கொண்டு வரணும். இப்போ ஜெயில சாக போற ஆளுக்கு எதுக்கு புஸ்தகம்? தீமத்தை யோசிச்சு பார்க்கிறான், பவுலுக்கு எதுக்கு புஸ்தகம்? அப்பதான் தீமத்தை தெரியுது, ஓஹோ, உள்ள வச்சு நானே வாசிச்சு நானே பலப்படணும். எங்க இல்லையோ சொல்லுங்க, நான் மெதுவா மெதுவா, நான் மெதுவா சொல்லுங்க, நான்
என்ன கஷ்டம். நான் உங்களை நம்பி இந்த பக்கம் வந்தேன்னு பார்த்தீங்களா? நான் நம்பலாம். நான் தியானிக்கையில் நெருப்பு மூண்டது அப்படின்னா நான் ஜெயில கிடந்த வாசிப்பேன் இல்லையா? வாசிக்க வாசிக்க என் உள்ளத்துல பலம் வரும். அந்த நாள் மட்டும் கைதட்டி ஒரு நாள் வாழ்வதற்கு ஒரு வசனம் போதும். உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் வாழ்வதற்கு ஒரு வசனம் போதும். காலையில் எழும்பின உடனே சொல்லணும், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. அன்னைக்கு நீங்க உயிரோட இருந்த அன்னைக்கு போட்ட கேப்சூல் அல்ல, அன்னைக்கு எடுத்த டேப்லெட் அல்ல, அன்னைக்கு போட்ட ட்ரிப் அல்ல, அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாழும்படி தந்த நாள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஏய் தெய்வத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? தயவு செஞ்சு தெய்வத்தை உடம்புல ஃபீல் பண்ணணும். தெய்வத்தை உடம்புல ஃபீல் பண்ணணும். சொல்லுங்க, நான் சொல்ற போல சொல்லுங்க, நான் நன்றாய் உணர்கிறேன். ஒரு தடவை சொல்லுங்க, நான் நன்றாய் உணர்கிறேன். பாத்தீங்களா? நமக்கு பேடு மூடு, அப்படி இப்படி மூடு சேஞ்சு, மூடு டிசார்டர் அப்படி ஒன்றும் கிடையாது. சில ஆட்கள்கிட்ட எல்லாம் நம்பி பேச முடியாது. நம்ம சிரிச்சுட்டே சொல்லுவோம், அவங்க மூடு அவுட் ஆகணும். பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. என்ன ஆகணும்? மூடு அவுட் ஆகணும். அது மூடு டிசார்டர் ஆகும். அதெல்லாம் ஆசாரிப்பள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் குனிய வச்சு ஒரு ஒற்ற குத்துட்டு விடணும். மூடு டிசார்டர். பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்க மூடு எப்போ மாறுதுன்னு தெரியாது. எப்போ விளக்குமாறை கையில் வைத்துக் கொண்டிருக்கோம். காலையில் சொல்லணும், எனக்கு இன்னைக்கு மூடு மாறாது. ஏன் மூடு மாறாது? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். அது அவ்வளவு விச்சாமன் இல்லையே பாஸ்டர்னு சொன்னா சரி, வேற ஒன்று சொல்லி தரேன். சொல்லுங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? 24 hours எனக்கு முன்னே இருக்கிற பலவீனம் இல்லை, எனக்கு முன்னே இருக்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னே இருக்கிற அவமானம் இல்லை, எனக்கு முன்னே இருக்கிறது 24 மணி நேரமும் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கைதட்ட விருப்போளோ கைதட்டணும், வாயை திறக்க விருப்பம் வாய் திறக்கணும், ஆவியில நிரம்ப விருப்போளோ ஆவியில நிரம்பணும். உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு வசனம் போதும் ஒரு நாள் பிழைக்க. ஒரு வசனம், ஒரு வசனம் போதும் ஒரு மாசம் பிழைக்க. உங்களுக்கு தெரியுமா? 2 வேளை உணவு எலியாவுக்கு கொடுத்தாரு. அந்த 2 வேளை உணவுல 40 நாள் ராத்திரியும் பகலும் நடந்தான். வாக்கிங் 24/7, 24 மணி நேரம் நடந்துட்டே இருக்கிறான். 40 நாள் தூங்கல்ல, தூங்க தோணல்ல, சோம்பேறியாகல்ல, உடம்பு வலிக்கல்ல. ஏன்னா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் காலுக்கு பலன் பகர்ந்து என் கால்களை மான் கால்களை போல மாற்ற அதிகாரமுள்ள அவர். சொல்லுங்க, நான் நன்றாய் உணர்கிறேன். நல்லா சொல்லுங்க, ஏன்னா நான் தேவனை உணர்கிறேன். அவ்வளவுதான். பாத்தீங்களா? தேவனை 24 மணி நேரம் உணர்ந்து கொண்டிருந்தா நன்றாய் உணர முடியும். ஐ ஃபீல் பண்ணணும். உடம்புல தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணணும். நல்லா உணரணும், நல்லா உணரணும். அசுத்தாவிய ஃபீல் பண்ணப்படாது, பிரச்சனைகளை ஃபீல் பண்ணப்படாது. தெய்வத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப மூடும் சேஞ்ச் ஆகாது, பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் எப்போ யாரை உணர்றேன்? தெய்வத்தை உணர்றேன். ஐ ஃபீல், நான் அவரை உணர்றேன். இப்ப பேசிக்கொண்டிருக்கும் போ நான் ஏன் இவ்வளவு வெறியோட பேசுறேன்? ஏன்னா நான் அவரை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எதுக்கு பவுலே உனக்கு புஸ்தக சுருள்? அவன் சொல்றான், எனக்கு மரண நாள் வர பலமா இருக்கணும், குறிக்கப்பட்ட நாள் வர பலமா இருக்கணும். எனக்கு இப்ப பிழைக்க வசனம் தேவை. மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல. ஒரு தடவை கூட சொல்றேன், மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களை பிழைக்க பண்ணுகிறான். இந்த வார்த்தை உங்க எலும்புக்குள்ள ஊடுருவி பாய்கிறது. நீ உயிரடைகிறாய், நீ பலனடைகிறாய். எனக்கு வாசிக்கணும், எனக்கு வாசிச்சு நான் என்ன பிழைக்க பண்ணணும். அதாவது சில குழிகளில் இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்குவார், சில குழிகளில் இருந்து மற்றவர்கள் நம்மை தூக்குவார்கள், சில குழிகளில் இருந்து நம்மளை தூக்கணும். பாத்தீங்களா? சில குழியிலிருந்து ஆண்டவர் தூக்குவார், சில குழிகளிலிருந்து மனுஷர்கள் நம்மை தூக்குவார்கள், சில குழியிலிருந்து நம்ம தான் நம்மளை தூக்கணும். இப்ப நான் ஜெயில இருக்கிறேன், என் மனம் தளரக்கூடாது. அதனால நான் வாசிக்கணும், நான் தியானிக்கணும். நான் தியானிச்சு அந்த நாளை எதிர்பார்த்து அனலா இருக்கணும். அதனால பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, மாறி காலத்துக்கு முன் வா. 2020 ஆண்டவர் தந்த வாய்ப்பை ஒருவேளை நீங்க விட்டிருக்கலாம். 2021 தந்த வாய்ப்பை விட்டிருக்கலாம். கடந்த ஆண்டு கிடைச்ச வாய்ப்பையும் விட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களை கூப்பிடுறாரு, மாறி காலத்துக்கு முன் வா. கடந்த காலத்தை போல உதாசீனமாய் தள்ள வேண்டிய காலம் அல்ல இது. இந்த ராத்திரி வைராக்கியமான நேரம், உறுதியான ஒரு முடிவெடுக்கணும். நான் வருகிறேன், என்னை தருகிறேன். ஏன் பவுலே மாரிகாலம்? அதாக்கும் பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறேன் இங்க எல்லாம் மழை பெஞ்சா அடிக்கிற குளிர்ல போர்வை இல்லாம பிழைக்க முடியாது, போர்வை இல்லாம பிழைக்க முடியாது. கடிதம் கையில கிடைச்ச உடனே தீமோத்தேயு அவசர கோலத்துல ஓடி போய் புத்தக சுருளும் வாங்கி போர்வையும் எடுத்துட்டு மேலங்கி அதையும் எடுத்துட்டு பவுலை பார்க்க ஓடி வந்தா. மாமர்டன் ஜெயில பவுல் இல்ல. மாமர்டன் ஜெயில பவுல் இல்லாததுனால அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்கிறான், பவுல் எங்க? நாங்க சொல்லும், காலைல 5 மணிக்கே கூட்டிட்டு போச்சுனும், ஆக்குவே சால்வையில கொண்டு போய் தலையை வெட்ட போறோம்னு சொல்லிச்சுனும். காலையில் 5 மணிக்கு மாமர்டன் சிறைச்சாலையிலிருந்து ஆக்குவாசால் வெயில பவுல கொண்டு போயிருக்கு. இதை அறிந்து லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் கூடி சத்தம் போடுறாங்க, எங்களை கொல்லு, பவுல விடு, எங்களை கொல்லு, பவுல விடு. சில ஆட்கள் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்னே. சில ஆட்கள் கொஞ்சம் கூட உயிரோட இருந்தா நல்லா இருக்கும். நீ வேணும், இந்த பணக்குடிக்கு நீ வேணும். உன் கண்ணீர் இந்த மண்ணில் இன்னும் விழணும். உன் ஜபம் இந்த மண்ணுக்கு இன்னும் தேவை. உன் ஆராதனை இன்னும் தேவை. அதனால நீ பிழைத்திரு. அங்க ஓடி போறான். அங்க ஓடி போகும்போது தீமோத்தேயு பார்க்கிறாரு என்ன நடக்குதுன்னு. தீமோத்தேயு பார்க்கும்போ ஒருத்தன் இந்த சாயிங் பிளேட் ஆகும். வாள் அப்படின்னா பட்டயம் கிடையாது, அறுத்து கொள்ளுகிற வாள். கழுத்தில் வச்சுட்டு வெட்ட மாட்டணும், அறுக்க தொடங்குவனும். மலையாள பைபிளில் ஈர்ச்ச வாள்னாக்கும் சொல்லியிருக்கு. மரம் அறுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அல்லாமல் நீங்கள் பட்டயம்னு நினைக்கக்கூடாது. ஒற்றை விட்டல தலை தூர போகாது, அறுத்து தள்ளுவனும். அரசனுடைய ஆணைப்படி அறுக்க வேண்டிய இன்னார்னு சொல்லி அவனை கையில வாழை கொடுத்தாச்சு. பவுலை அறுக்கும்படி பக்கத்துல வந்தாவன் பவுலுக்கு பக்கத்துல நின்று சொல்றான், ஜெயில வச்சு ஒரு சுவிசேஷத்துல என்ன ரட்சிப்பில் நடத்திட்ட உன்னை எப்படி அறுப்பேன்? 4 பேர் பின்வாங்குகிறார்கள். 4 பேர் யார் தெரியுமா? அந்த 4 பேர் கஸ்டடியில் ஏக்கும் பவுல் இருந்தது. அந்த 4 பேரை ரட்சிப்பில் நடத்தினவன். அல்லேலூயா. அப்படின்னா சுவிசேஷத்துக்கு எல்லாமே வாய்ப்பு.
சுவிசேஷத்துக்கு எல்லாமே வாய்ப்பு. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷம் கட்டப்படவில்லை. ஹல்லேலூயா. எந்த அரசியல்வாதியும், எந்த அந்தகார வல்லமையும், எந்த மதமும், எந்த அசுத்தாவியும் சுவிசேஷத்தை கட்டவே முடியாது. மனுஷனை கட்ட முடியும், வசனத்தை கட்ட முடியாது. கடைசியில் அரசன் கட்டளையிடுறான், இன்னொருத்தனை பார்த்து அருன்னு சொல்லுவேன், அவன் அறுக்கலன்னு அவன் தலை அறுக்கப்படும். ஒருத்தன் ஓடி போய் பவுலுடைய தலையை அறுத்து தள்ளுறான். இப்ப பவுல் கண்ணை திறந்து பார்க்கிறாரு, கண்ணுக்கு நேரே முன்ன தீமத்தை எப்பவே வர சொன்னது இல்லையா? கடிதம் கிடைச்ச உடனே அவசரமா வா அப்படின்னு சொன்னது. மேலங்கி இனி தேவையில்லை, புஸ்தக சுருள் இனி தேவையில்லை. இதெல்லாம் தேவைப்பட்ட நேரத்தில் நீ வரல. தீமத்தையுடைய முகத்தை பார்க்கிறான், வார்த்தையை சொல்லணும் இல்லையா? வார்த்தையை தீமத்தையை பார்த்துட்டு நேர்முகமா பவுல் பேசுறாரு. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை காத்திருக்கிற அத்தனை பேருக்கு அது வாய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கைதட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி நம்ம கையில் வச்சு அணையாம பிடிச்சிட்டு நாம சாக போற நேரத்தில் நம்ம சந்ததியை கையில் கொடுத்துட்டு, என் ஆயுசில் நான் இந்த விளக்கு அணையாம காத்துக்கிட்டேன், இனி ஓ ஆயுசில் நீ காத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுத்திரியை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுபோல பவுல் சொல்றாரு, என் ஓட்டம் முடிஞ்சு போச்சேன்னு, இனி அடுத்து இந்த சுவிசேஷத்தின் விளக்க நீ கையில் எடு. நீ கையில் எடுத்து மீதி உள்ள ஆயுசு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் சுவிசேஷத்துக்காக போராடு. கவனிங்க கவனிங்க, சுவிசேஷத்துக்காக போராடு, சுவிசேஷத்தை காத்துக்கொள். உனக்காகவோ அது வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். அத்தனை பேர் கண்ண மூடலும். உங்களுக்கு தெரியுமா, 66 புஸ்தகங்கள் உட்பட்ட இந்த பைபிளுக்காக நாம சவிட்டு நிக்கிற மண்ணில் உயிரை கொடுத்தது எத்தனை பேர் தெரியுமா? 16 கோடி பேர். 16 கோடி பேர் இந்த சுவிசேஷத்திற்காக இந்த மண்ணில் உயிரை விட்டார்கள். அந்த 16 கோடி பேரும் மடையர்கள் கிடையாது. அந்த 16 கோடி பேரும் இதைவிட மேன்மையான ஒன்றை கண்டார்கள். இதைவிட மேன்மையான ஒன்றை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுள்ள இது அழியாமையை தரிசிக்கும், பூமிக்குரிய இது வானத்துக்குரியதை தரிசிக்கும். கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அடுத்த வார்த்தை சத்ததே ஆகில். ஒரு தடவை கூட சொல்றேன், சத்ததே ஆகில். ஒரு தடவை கூட சொல்றேன், சத்ததே ஆகில். மிகுந்த பலன் கொடுக்கும். இந்த தேசத்தில் ஒரு ஜெப சேனை எழும்ப போகுது. இந்த தேசத்தில் ஒரு கிருபையுள்ள சேனை எழும்ப போகுது. கண்ண மூடி வாய தரையுங்க. அபிஷேக பயங்கரமா வீசுதுன்னு ராகதன கமகதனா கூப்பிடு, கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. இந்த இடத்தை கர்த்தர் மூடுகிறார். கூப்பிடு. நீ வெட்கப்படுவதில்லை, நீ அவமானப்படுவதில்லை அப்படிங்கிறதுல கேட்டு கேட்டு நீ காலத்தை ஓட்டப்படாதல்ல. மாறி காலத்துக்கு முன்வா. வடக்குடி தேசத்தோடு 3 நாள் கர்த்தர் கூப்பிட்டு இருக்காரு. யாரும் செயல்பட முடியாத ஒரு மழை பெய்ய போகுது. எந்த பணமும், எந்த அரசியலும், எந்த தத்துவமும், எந்த விஞ்ஞானமும்
செயல்பட முடியாது. தேவ பிள்ளைகள் மட்டும் செயல்பட முடியும். அவங்க காலத்தில் அவங்க சுமந்தனும், அவங்க அணையாம பாதுகாத்தனும், அடுத்த சந்ததி கொடுத்தனும். தீமத்தையை பார்த்து பவுல் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற இந்த விளக்கு முந்தி உன் பாட்டி ஆகிய லோயிசாவிடத்திலும் பின்பு உன் தாய் ஆகிய ஐநேக்காவிடத்தில் இருந்தது. அவங்க 2 பேரும் மாறாம உன் கையில தந்தாங்க. அப்படின்னா இனி நீங்க சுமக்கணும் இல்லையா? கர்த்தர் தந்த ஒரு ஆயுசுல ஆண்டவரே தாரும் தாரும் தாருன்னு கேட்டு கேட்டு பழகிட்டோம் இல்லையா? ஆண்டவர் என் கையில் ஒரு ஜெப பொறுப்பை தந்தா நான் அதை உத்தமத்தோட செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடப்படாது. இது தெய்வத்துக்கும் உங்களுக்கும் இடையிலான உறுதி. கண்ணு திறந்தே இருக்கணும். ஆண்டவர் என் கையில் ஒரு ஜெப பொறுப்பை தந்தா இனி உள்ள ஆயுசில உண்மையா ஜெபிப்பேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி பிடிங்க. என்ன பயங்கரம் இல்ல? என்ன பயங்கரம் பாருங்க. இதான அசைவு, இதான அசைவு இல்ல, உண்மையான அசைவு இதான. இத ராத்திரி சிலர் கையில் ஆண்டவர் நம்பி பொறுப்புகளை தரப்போறாரு. சிலரை நம்பி தேசத்துல புறக்கணிக்கப்பட்ட கையில ஒரு பொறுப்பை தரப்போறாரு. பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி கூப்பிடு. அத்தனை பேரு கண்ணீர் விடணும். கூப்பிடுங்க. அழ முடிஞ்சவங்க அழுங்க. நெஞ்சுக்கு உள்ள இருந்து கண்ணீர் வரட்டும். இருதயம் கனக்கணும். இருதயத்தில் ஒரு வெயிட் தோணணும். பாரத்தோடு அனுப்ப போகிறார். பாரத்தோடு அனுப்ப போகிறார். உங்க கண்ணில் இருந்து பெருக்கெடுத்து ஓடணும். இந்த ராத்திரி உள்ளம் உடைகிறது. தேவ அன்பு உங்களை உருக்குலைக்கிறது. கதறுங்க, கதறுங்க. அப்பா என்ன நம்பி ஒரு பொறுப்பை தாங்க. சொல்லு 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 சொல்லு. இந்த ஆண்டிலேயோ உண்மையுள்ளவன் என்று நம்பி வந்திருக்கிறார். உண்மையுள்ளவன் என்று நம்பி வந்திருக்கிறார். அத்தனை பேரோட சத்தம் உயரணும். 2 கையை உயர்த்த முடிஞ்சவங்க 2 கையை உயர்த்துங்க. இது வெட்கப்படுகிற நேரம் இல்ல. அப்பா எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்க. உலகத்துல யாருமே என்ன நம்பல. என்ன நம்பி ஒரு பொறுப்பை தந்தா மரணம் வர உண்மையா செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற சிலர் மேல இப்பொழுது அக்கினி வந்து விழுகிறது. சிலரை மின்சாரம் தாக்குகிறது. எடுத்து எரியுது அபிஷேகம். கண்ணை மூடி இருக்கிற இடம் அசையத்தக்கதா 2 கையை தட்டி பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. ஆண்டுகள் அணைஞ்சு கிடந்த சில விளக்குகள் இப்ப எரியுது. சில விளக்கு எரியுது. கொளுத்தி விடுறாரு. கண்ணை மூடி பிடி பிடி பிடி. கொளுத்தி விடுறாரு, கொளுத்தி விடுறாரு. இந்த மைதானம் மொத்தம் வெளிச்சம். ஏன் கொளுத்தி விடுறாரு? வெட்கப்படாத. கபந்தாரியா அல்ஹந்தாரியா. அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில பேசுங்க. ஆவியில பேசுங்க. வெட்கப்படாதுங்க. கண்ணை மூடிக்கோ. ஒரு ஜெப ஆவி வந்து விழுகிறது. கண்ணை மூடிக்கோ. தரிசன கண்கள் திறக்கப்படுகிறது. கண்ணை மூடிக்கோ. சிலரை தீ பிளம்பாக்குறோம். ஏய் 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 ஏய். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. இது அக்கினி அபிஷேகம். கண்ணை மூடி பிடி. சிஸ்டர் பிடி. இது அக்கினி அபிஷேகம். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. எடுத்து எறியுது. எடுத்து எறியுது. பாபா உடாபா அல்கபாரா அல்ஹந்தாரா ரியாந்தாரா. கைதட்டி கண்ணை மூடி உன் பங்கை எடுத்துக்கோ. கோப்படு கோப்படு கோப்படு. சத்தம் உயர்த்தணும். இந்த மைதானம் மொத்தம் கிருபை. இந்த மைதானம் மொத்தம் அபிஷேகம். இந்த மைதானம் மொத்தம் வல்லமை. வெட்கப்படாத, வெட்கப்படாத. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை தர போறாரு. உன்னை நம்பி ஒரு அபிஷேகத்தை வைக்க போறாரு. உன்னை நம்பி ஒரு கிருபையை வைக்க போறாரு. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. Receive the power. Kamadana kadana kadagadana udahanda rahatara
ரியாந்த பிரௌட பத்தாரா. அத்தனை பேரும் வாய திறக்கணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். காற்று பலமா இருக்கிறது, தேவ பிரசன்னம் பலமா இருக்கிறது. அபிஷேகம் ஒரு முனை முதல் மறு முனை வரை அடிக்குது, எல்லார் மேலும் அடிக்குது. இந்த ராத்திரி உன்னை அபிஷேகம் பண்ண போறாரு, உன்னை பிரித்தெடுக்க போறாரு. உன் மேல ஜெப ஆவி வந்து விழ போகுது. 2 மடங்கு அபிஷேகம் பெற்றுக்கோ இருக்கிற இடத்துல. விடாத விடாத, இருக்கிற பலத்தோட வேட்டையாடு, இருக்கிற பலத்தோட வேட்டையாடு. பாதாளத்தின் ஆவிகள் நிற்க முடியாம நடுங்கி ஓடுது, அந்தகார ஆவிகள் வெட்டப்பட்டு விழுகிறது, இருள் வேரோட பிடுங்கி எறியப்படுது. எப்படி எழும்பி நிக்க விருப்பம் உள்ளவங்க எழும்பி நில்லுங்க. கை தட்ட விருப்பம் உள்ளவங்க கை தட்டுங்க. அந்நிய பாஷை பேச விருப்பம் உள்ளவங்க அந்நிய பாஷை பேசுங்க. தேவ தூதர்கள் இந்த மைதானத்தை முற்றுகையிடுகிறார்கள். தெய்வத்தினுடைய அக்கினி இந்த மைதானத்தில் எல்லா பக்கத்திலும் விழுகிறது. ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. அதுக்கு முன்ன கர்த்தர் ஒரு சேனை எழுப்ப போகிறார். நிக்கிற இடத்துல கை தட்டி வாய திறந்து ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. அத்தனை பேர் ஆவியில போராடுங்க. கபாரகந்தாரா ரியாந்தாரா அல்பந்தாரா பிடி பற்றி பிடி. உன் முழங்கால்கள் அக்கினியாவது, உன் எலும்பில் அக்கினி, உன் சரீரத்தில் அக்கினி. கண்ணை மூடி பெற்றுக்கோ, கண்ணை மூடி பெற்றுக்கோ. எல்லார் மேலும் வல்லமை, எல்லார் மேலும் வல்லமை பெற்றுக்கோ. விடாத விடாத விடாத. இந்த நாள் உங்க நாள், இந்த நாள் உங்க நாள். அத்தனை பேரும் ஆவியில் ஆராதிக்கணும், அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசணும். எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. 2 கையை தட்டு. தீர்க்க தரிசன அபிஷேகம், ஜெப அக்கினி வந்து விழுகிறது. கண்ணை மூடி பிடி, கண்ணை மூடி பெற்றுக்கோ. ராகாபாலாபா. ஹalleluya 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 ஹalleluya. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்து.